எண் கணிதத்தில் 23னா சிறப்பான எண், 46னா அதை விட சிறப்பு. 46 1 10 23 5 அப்படின்னு வந்துடுறாங்க இல்லையா? 23 ஆகாத எண். ஒரு மனிதனுக்கு 23ல் 23 வயசுல இருந்தால் வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த 23 வயசுல படாத மாடு போடுவார் தன் தம்பி. அதே 46ல் வீட்டை விட்டு ஓடலான்னு என்ன தோணும் எல்லாருக்குமே. 46 வயசுல பாருங்க. 25 வயசுல பாருங்க பொண்டாட்டியை வெறுப்பாங்க, பெண் வந்து கணவனை வெறுப்பாங்க 25 வயசுல. இன்னைக்கு 25 வயசுல கல்யாணமே ஆகாம இருக்குது இன்னைக்கு. ரைட்டா? நான் அந்த காலத்தை பத்தி சொல்றேங்க. இந்த காலத்துல வந்து 20 வயசு கல்யாணமே ஆகாம இருக்குது. அப்படியே மீறி கல்யாணம்னா கண்டிப்பா அவன் வந்து மனைவியோ கணவனையோ கண்டிப்பா அந்த அந்த ஒரு வருஷம் ஏடா குடும்பமா தான் இருக்கும். சரிங்களா? இது பேசினா பேசிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இன்னொன்று சொல்றேங்க. சரிங்களா? 6 8 12 கிரகத்துல ஐயா சப்ஜெக்ட் சொல்றேன். சில ரகசியம் சொன்ன பார்த்தீங்களா? இன்னைக்கு சொல்றேன் ஐயாவோட அடிப்படையில். 6 8 12 கிரகங்களோட எண்களை ஆக்டிவேட் பண்ணுங்க. காசு வரும். இன்னைக்கு தேவை காசு. கரெக்டா இல்லைங்களா? இன்னைக்கு தேவை காசு. இன்னைக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் தேவை காசு. காசு இல்லையே உலகம் இல்லை. 6 8 12 ஆக்டிவேட் பண்ணுங்க. 2 4 10 வருமானத்தை கொடுக்கும், அதிக வருமானத்தை கொடுக்கும், பன்மடங்கு கொடுக்கும். சரிங்களா? குடும்பமும் சிறப்பாக இருக்கும். 2ஆம் என்னங்க? குடும்பம், பணம் எல்லாம் தானே, அதுவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்னைக்கு 6 8 12 நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு காசு பணம் வரும், குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு காசு இருந்தால் தான் குடும்பம், இல்லைன்னா குடும்பம் இல்லை. இன்னைக்கு ஒரு புருஷன் சம்பாதிக்கலாம், 10 ரூபா சம்பாதிச்சு குடும்பம் நடத்த முடியாது. கேட்டா இல்லைங்களா? இந்த 10 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்தலாம் அவனால முடியாது. அப்போ 100 ரூபா சம்பாதிச்சா கொண்டாடி சந்தோஷப்படுவாங்க. 100 ரூபா சம்பாதிக்க 500 ரூபா சம்பாதிச்சா சந்தோஷப்படுவாங்க. 500 ரூபா சம்பாதிக்க 1000 ரூபா சம்பாதிச்சா சந்தோஷப்படுவாங்க. கேட்டா இல்லைங்களா? நான் என்னுடைய 25 வயசுல 25 to 26 வயசுல ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிப்பானுங்க பாருங்க. இன்னும் கூட படுத்துங்க, இன்னும் கூட ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய். 20,000 சம்பாதிச்சதும் சாப்பிடவே வீட்டுக்கு போவேன். எப்பங்க? என்னுடைய 26 வயசுல. இன்னைக்கு 64 வயசு. 35 வருஷத்துக்குள்ள கணக்கு போட்டு பாருங்க. யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அன்றைக்கு இருந்த காலகட்டங்களுக்கு அத்தனை அரசியல்வாதிகளும், திருப்பூர் மாவட்டத்தில் அத்தனை அரசியல்வாதிகளும், அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம், அன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், அத்தனை அரசியல்வாதிகளும் எனக்கு காசு வாங்கணும் தான். சரிங்களா? எம்ஜிஆர் வந்தாரா மீட்டிங் காசு, கலைஞர் வந்தாரா மீட்டிங் காசு, அரசியல் இவங்க வந்தாங்களா சிபிஎம் சிபிஐ இவங்கெல்லாம் வந்தா காசு, மேடை போடணும், கொடி கட்டணும், கொடி ஏற்றணும், அத்தனை செலவும் நான் தான். ஏன்னா அனுப்புபாளையம் பார்த்தா சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி இருக்கீங்க. அந்த சொசைட்டியே வந்து என்னுடைய கையில் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு மனிதன் வந்து ஆடக்கூடாது. நான் ஆடினேன், உண்மையே சொல்றேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆடினேன், செம்ம ஆட்டம் ஆடினேன். அது அறியாத வயசு. இன்னைக்குள்ள பட்டு திருந்திட்டோம், அது வேறைங்க. அன்னைக்குள்ள அறியாத வயசு, செம்ம ஆட்டம், கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் இல்லைங்க. யாரையும் மதிக்கல, வீழ்ந்தோம் இல்லைன்னா சொல்லல. சரிங்களா? ஒரே நாள்ல வீடு புண்ணியாச்சுன்னா கடை ஓப்பனிங்க. சரிங்களா? அவ்வளோ விஷயம். இன்னைக்கு 23ஆம் தேதி கடை ஓப்பன் பண்றேன். 23ஆம் தேதி எனக்கு அப்ப ஜோசியம் தெரியாது. என் கணிதம் அப்படியே எங்க அப்பா கற்று விட்டு சில என் கணிதம் கற்று விட்டோம் தான். அவரும் சொன்னார் 23 சிறப்பா இருக்கும் பையப்பா அப்படின்னாரு. நானும் செஞ்சேன். படிக்கிறதுல அன்னைக்கு திருப்பூர் வீதியில் தண்ணி பஞ்சம், பயங்கரமான தண்ணி பஞ்சம். யாராவது திருப்பூர் பக்கம் தான் சொல்லுவாங்க, தண்ணி பயங்கரமான தண்ணி பஞ்சம். அன்னைக்கு சவர்பாத்தில் குளிச்சேன். அந்த அளவுக்கு வசதி. சவர்பாத்தில் குளிச்சா மிகப்பெரிய கோடீஸ்வரன். சரிங்களா? அப்படி இருந்தேன். ஆனா எல்லாம் இறந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆய்வுகள் தொடருது. எப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்னாங்க பவானி வீதியில. அவர் தான் எனக்கு வந்து கேட்லாம் பிடிச்சி கொடுத்தாரு. மிக சிறந்த வாஸ்து நிறுவனர் அப்படின்னாங்க. அவர் தான் என்னுடைய வீட்டுக்கு வந்து கடைக்கால போறதுலேருந்து எல்லாமே பண்ணாரு. மேஸ்திரி சொன்னா இந்த மாதிரி வீடு அமைக்கக்கூடாதுன்னு, ஆனால் அவர் வாஸ்து நிபுணர் சொன்னாரு இந்த மாதிரி தான் அமைக்கணும், அமைச்சா சிறப்பாக இருக்கணும். பெட்ரூம்ல கிச்சனு, கிச்சன்ல பெட்ரூமு. எங்கேயாவது வாஸ்து பார்த்துருக்கீங்களா? 3 மாதம் தரமட்டம், 3 மாதம்
என்னுடைய லைஃப் கதை மட்டும். அதாவது 5 ஓடிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊரா, இன்னைக்கு நைட்டு வேற ஊர்ல இருப்பேன், நாளைக்கு நைட்டு வேற ஊர்ல இருப்பேன். அப்படி ஒவ்வொரு ஊரா, ஏன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அப்பவே கடன் எனக்கு. ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன். அதுபோல் நான் சரக்கு கொடுத்து 1.5 கோடி ரூபாய் எனக்கு வரல இந்த வயசுல. இப்படி ஓடி 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 கண்டுபிடிச்சு தான் ராஜநிலை. உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு இதை நான் பேசுறதை விட நம்ம மாணவர்கள் பேசினா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜநிலை பற்றி குறிப்பா அவங்க சின்ன பொண்ணு பேசினா சிறப்பா இருக்கும். ஏன்னு கேட்டா, ஒரு காலையில கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், சாயங்காலம் கிளாஸ் முடிக்கிறேன், ஒரு பாதி கிளாஸா முடிச்சிருக்கேன், மீதி கிளாஸ் இருக்குது. அன்னைக்கு நைட்டு பணம் எவ்வளவு சம்பாதிச்சாங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க, சொன்னாலும் தெரியும். மகன் வந்து சின்ன பொண்ணு, அப்போ 13 வயசு அந்த மாதிரி 15 வயசு இருக்கும். ஐயாவோட வகுப்புல நாங்கள் வகுப்பு போட்டு அவங்க கலந்துருக்காங்க. இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு நோட்ஸ் எங்களோட பயங்கரமா இருந்தேன். அந்த டைத்துல ஒரு நாள் வகுப்புலேயும் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு சிங்கப்பூர் வந்து ட்ரைனிங் வந்துட்டாங்க. அப்போ வரும்போது அவங்களோட வீட்டில் இருக்கிற மகள் இதெல்லாம் சொல்லும் போது மகள் இவர் சொல்றதை வச்சு ஒரு பலன் சொன்னாங்க. அவங்க உடனே $100 கேட்டாங்க. ஒரு நிமிஷம், யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா ப்ளீஸ்? அப்படி வந்தீங்கன்னா சாப்பிட போயிடலாம். போய் சாப்பிட வந்துருங்க ப்ளீஸ். இல்ல இப்ப மதியம் சாப்பிடுறேன் ப்ளீஸ். வந்துருங்க, சாப்பிட வந்துருங்க ப்ளீஸ். சாப்பிட போயிட்டு சரி. இந்த மாதிரி என்னோட மகள் அப்ப சொன்ன அந்த பலன், அந்த சொன்ன சொல்லி கொடுத்ததை வச்சு அவர் சொன்ன பலன் $100 கொடுத்தாங்க. அது அதே ஒரு கூஸ்பம், அந்த நேரத்தில் ஒரு கூஸ்பம். நான் அவங்களுக்கு பலன் சொல்லிட்டு $100 தரவேன், $20 $30 தரவே மாட்டாங்க. செய்யப்பட்டாரு அதிகபட்சம் $50 கொடுத்தாங்க. $100 வாங்குறாங்க. அவருக்கு ஒரு சந்தோஷம். இவரோட சர்டிபிகேட் அவரோட போட்டோ ஒட்டி வீட்டு டீச்சர்னா இப்போ +2 படிச்சிருக்காங்க. காலேஜ்லாம் முடிச்சிருக்காங்க. திரும்ப அவங்க விருப்பப்பட்டா உள்ள வர வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். 2 மகள், ஒரு மகள் இப்பதான் கல்யாணம் முடிச்சு அக்டோபர். இங்க இருந்து மகிழ்ச்சி. ஐயா நீங்க தொடரணும். அதாவதுங்க, ராஜநிலையில படிச்சாங்க. உண்மையா இப்ப ஜோதிடம்னா எவ்வளவு பீஸ் வாங்குவீங்க மினிமம்? ஒரு ஜோதிடம் பார்க்குற மாதிரி தான். ஐயா நீங்க சொல்லுங்க. 500. ஐயா நீங்க 300, 3000. சரிங்க, வேற 5000 ரூபா. சரிங்களா? பெருமைப்படுறதுதான் இல்லைங்க. 10,000 ரூபாய் பீஸ். 10,000 ரூபாய் பீஸ்னா ஒரு வாழ்நாள் முழுவதும் அவர் போட்டு ஃபைல் கொடுத்துருவேன். அவரை பார்க்கவே வேண்டியதில்லை. மறுபடியும் அவர் வந்து 1 வருஷம் என்னோட கிளைண்டா இருக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் அவர் என்ன டவுட் பண்ணலாம், எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே கூப்பிடக்கூடாது, அடுத்த நாள் காலையில் 8 மணிலேருந்து கூப்பிடலாம். ஏன்னா ராஜநிலை படிச்சவங்க சங்கர சேமா இருக்காங்க. நீங்க வாங்க, நீங்க பேச. ராஜநிலை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வருமானம் வருதா? வருமானம் வருதா? அவ்வளவுதான். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் ராஜநிலை படிச்சா வருமானம் கண்டிப்பா காசு நல்லா பார்க்கலாம். மினிமம் 1600 பீஸ் மினிமம். சாதாரண படிச்சுட்டு போறவங்க மினிமம் 1600 ரூபா. அப்படிதான் ராஜநிலைங்க. சரிங்களா? நான் பெருமைக்காக பேசல, இருந்தாலும் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சம்பாதிக்கணும். இப்ப ஜோதிடர் சொன்னாங்க, ஜோதிடர்கள் எப்படி வளரணும்னு. பணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துட்டாங்க. அவங்க காசு பணம் கிடைச்சா வளர்த்துட போறாங்க. ஒன்றும் அது மாற்றம் இல்லையா? நீங்க 300 ரூபா 500 ரூபா வாங்குறதுல 1000 ரூபா 2000 வாங்கினீங்கன்னா 2000 ரூபா வாங்க வருத்தாங்க. அப்படித்தான் போடுங்க. அதனால ராஜநிலைக்கு ஒரு செல்வாக்கு. நான் அதை பத்தி பேசணும்னு வச்சு நிறைய பேசிட்டே இருக்கலாம் ராஜநிலையை பத்தி. சரிங்களா? குறிப்பா அவங்க லக்னத்துக்கு 6, 8 படங்களை எந்த கிரகங்கள் எந்த கிரகமோ, அதாவது எந்த வீடோ, கிரகங்கள் வேணாங்க, வீடு எடுத்துக்கங்க. சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம் சனி பகவான். சரிங்களா? 8ஆம் இடம் குரு. 12ஆம் இடம் யாருங்க? சந்திரன். ரைட் தானே? அவங்களோட எண்களை பயன்படுத்துங்க. சரிங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதில் வந்து 88 பெருசாக கொண்டு வருவேன். 88 பெரிய லெவலில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஜோதிடத்துக்குள்ள வந்து ஒரு 8 தொட்டவங்க யாருமே கிடையாது. ராஜ்யாவில் முதல்ல வந்து சனி பகவான்
நல்லது பண்ணுவான்னு சொல்லி 88 ஸ்டிக்கரை போட்டு விட்டுருங்க. சரிங்களா? அவர் மிகப்பெரியவர். நீங்கள் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, சனியை பொறுத்த வரைக்கும் வந்துங்க, நீங்கள் நல்லது பண்ணால் கண்டிப்பாக நல்லது பண்ணியே தீருவார். அதுதான் உண்மை. எந்த கிரகங்களுமே, எல்லா கிரகங்களும் அப்படித்தான். அதாவது நீங்கள் எந்த கிரகத்துக்கு பண்ணாலுமேங்க, நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க. நீங்கள் தீமை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தீமை அடிச்சு விடுவாங்க. அவ்வளோதான். எல்லா கிரகமுமே. சனி பகவான் மட்டும் இல்லை, செவ்வாய் அப்படித்தான். அவரை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அதே மாதிரிங்க அவருடைய காலை இருக்கப்பற்றி கொள்ள வேண்டும். அதுக்காக போய் கோயிலில் போய் நின்று சாமி பக்கத்தில் நின்று அவர் காலை பிடிச்சி 1 மணி நேரம் பக்கத்தில் முன்னாள்னா அவர்கிட்ட போய் பேசிட்டுலாம் கூடாதுங்க. போனீங்களா சாமி மட்டும் வந்துட்டே இருக்கலாம். உங்கள் வேலை அவ்வளோதான். அவர் உங்களை பார்த்துக்கோ. நீங்கள் வந்துட்டுன்னு சொன்னால் அவர் பார்த்துக்குவாரு. அவர் பக்கத்திலே நின்று நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களை கவனிக்க மாட்டார். அடுத்த ஆளை பார்த்துருவார். உங்களுக்கு யார் வராங்களோ பின்னால் அவர்களை பார்த்துட்டு அவர் போயிட்டே இருப்பார். எந்த ஒரு தெய்வமே. அதனால் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கிரகங்களுடைய எண்களை கைப்பற்றி வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்துங்க, அழகாக வெற்றி பெறலாம். குருன்னா 3, சந்திரன்னா 2. உங்கள் லக்கணத்துக்கு வச்சுக்கலாம். மேஷ லக்கணம் வந்துன்னு வச்சுக்கலாம். மேஷ லக்கணம் யாருங்க? 6ஆம் இடம் யாருங்க? எடுத்துங்க. 6ஆம் இடம் யாருங்க? கன்னியா. புதன். 8ஆம் இடம் யாருங்க? செவ்வாயா. 9ஆம் நம்பர் அப்படி வச்சுக்கோங்க. 9. அதுக்கப்புறம் 12ஆம் இடம் யாருங்க? குரு. 3. 93ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. ஜெயிக்கலாம். இதை ஒவ்வொன்றும் இப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கிளாஸாக ஜெயிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ரிஷப லக்கணக்காரங்க 99 வச்சுக்கலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். சரிங்களா? அதே மாதிரி வந்து மிதுன லக்கணம்னா 64 பயன்படுத்தலாம், 66 பயன்படுத்தலாம். மிதுன லக்கணக்காரங்க, ராசிக்காரங்க. கடக ராசிக்காரங்க வந்து 54, அதுக்கப்புறம் வந்து 45 பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கலாம். 95 பயன்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரங்க வந்து 92 பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து 32 பயன்படுத்தலாம் சிம்ம ராசிக்காரங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்ம ராசி, சிம்ம லக்னம். கன்னி ராசி, கன்னி லக்னக்காரங்க வந்து 10ஆம் நம்பரை பயன்படுத்தலாம், 16 பயன்படுத்தலாம். சிறப்பாக கொடுக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக காசு படத்தை கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து துலாம்காரங்க வந்து 95 பயன்படுத்தலாம். காசு பணம் அப்படியே அள்ளுவாங்க. 95 பயன்படுத்தலாம். துலாம் லக்னக்காரங்க, ராசிக்காரங்க 95 பயன்படுத்த வெற்றியை கொடுக்கும். சார் எனக்கு அது அவயோகி சார், எனக்கு அது வந்து சரியில்லை சார் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? அவயோகி, யோகி, கண்ணெல்லாம் பார்க்காதீங்க. தயவுசெய்து பார்க்காதீங்க. எல்லாம் உங்களுக்கு நல்ல கொடுக்கக்கூடிய தான். எண்களை நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணுங்க. தெய்வத்தை எந்த அளவுக்கு தெய்வத்தை சிறப்பு பண்ணுறீங்க. பரிகாரம் சொல்கிறீங்க. ஒரு வீடு கெட்டு போச்சு, அந்த வீடு தானே பரிகாரம் பண்ணுறோம் இல்லைங்களா சார்? 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? இல்லை எப்படிலாம் வச்சுக்கிங்களேன், 4ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இல்லை 5ஆம் இடம் கெட்டு போச்சு, ஒரு என்ன பண்ணுவோம்? அந்த 5ஆம் இடத்துக்கான பரிகாரம் சொல்லணும். அதே தான் இங்கே எண் கணிதத்தில் அதே தான். சரிங்களா? இப்போ 95 பயன்படுத்தினா நல்லா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னக்காரங்க 66 பயன்படுத்தினா சிறப்பாக இருப்பாங்க. தனுசு லக்னக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க 95, 93, 92 பயன்படுத்தினா சிறப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்க 93, 32, அதுக்கப்புறம் வந்து 73 இதை பயன்படுத்தினா சிறப்பாக இருப்பாங்க. அப்புறம் வந்து கும்பராசிக்காரங்க என்ன பண்ணால் 88, 80 இதை பயன்படுத்தினா சிறப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனராசிக்காரங்க, மீனலக்கணக்காரங்க அவங்களும் 80, 88 இந்த மாதிரி பயன்படுத்தினா சிறப்பாக இருப்பாங்க. இவ்வளோதாங்க. எண்களில் வந்து ரொம்ப எளிமையானது தான். நம்ம ராஜ்யலையை பொறுத்த வரைக்கும் எளிமையானது தான். நீங்கள் பயன்படுத்த போய் வெற்றியை தரும். அவ்வளோதான். எவ்வளோ நாள் பயன்படுத்துங்களோ அவ்வளோ நாள் பயன்படுத்தி பெற்றிக்கலாம். இப்போ 45ன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். 45ன்னா உங்களுடைய 4ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படின்னு வச்சுங்களேன். 8ஆம் இடம் யாருன்னு பாருங்கள். 8ஆம் இடம் சனி பகவான். அப்போ 8 அப்படின்னு வச்சுங்களேன். புதன் பகவான் அடுத்தது. அப்புறம் 5, 85ன்னு போட்டுங்க. 85 நாளைக்கு தொடர்ந்து எழுதிட்டு வாங்க. 85 அவ்வளோதான். உங்களுக்கு அது ஈஸியாக பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஐயா சுற்றி முடிக்கிறேன். சால்வி பதில் உங்களுக்கு மீண்டும் வந்து அதாவது பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். மீண்டும் அடுத்த இதில் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக இன்னுமே சிறப்பாக பேசலாம். சரிங்களா? ஏன்னா பேசினா மணிக்கணக்காக பேசணும். அது வேண்டாம் தான், வேற ஒன்றும் இல்லைங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஐயா. இந்த நம்பரை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்பர் சொல்லிட்டு இருந்தாங்க.
95 80 அது என்ன அப்படின்னா உங்களோட நிறுவன பெயர் வைக்கும் போது அந்த 88 அந்த எண்களை கூட்டி வரும்போது 88 என இருக்க வேண்டும். 54 இருக்கணும். இப்ப கூட்டுத்தொகை, இப்ப செல்போன் எண்கள் இருக்க 10 எண்கள், அந்த 10 எண்களையும் வரிசையா கூட்டுங்க. கூட்டி முடிச்சீங்கன்னா கடைசியில ஒரு 54. அது இவர் என்ன சொன்னாரோ அந்த எண் நீங்க ஒரு மனசு வச்சுக்கீங்க இல்லையா, அந்த எண்ணோட மொத்தமா வரணும். உங்களோட ஸ்கூட்டர் நம்பர் இருக்கு, உங்க காரோட நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை கூட்டினீங்கன்னா 32 வருதா? இப்ப சிம்மலக்கணக்காரங்க 32 சொன்னீங்களா இல்லையா, அந்த 32 வருதான்னு பார்த்துக்கணும். எனக்கு அதான் இப்போ இது மட்டும் கிடையாது. உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் பார்த்தீங்களா, இந்த எண்களை பயன்படுத்துங்க. ஆமா 32 சொல்லியிருக்காருன்னா 32 வைங்க, 23 மாத்திராங்க. எனக்கு சிம்மலக்கணம், எனக்கு ஏடிஎம் வந்து தரேங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இல்ல அது வச்சுக்கிட்டு அவரே வச்சுக்கிட்டுங்க. அப்படிதான் கிரெடிட் கார்டு இதுல சென்னையில வெண்மலை கடையில் வச்சுக்கும் போது ஐயா வச்சுக்கோங்க அது மாதிரி சொல்ற. இந்த எண்களை இந்த மாதிரி பயன்படுத்துங்க. உங்களோட பெயர் வைக்கும் போது உங்களோட மகள் இந்த மாதிரி பெயர் நிறுவன பெயர்லாம் வைக்கும் போது இது வச்சு கொடுங்க. நாங்க இங்க ஒரு பொண்ணுக்கு இந்த சங்கமா போய் சைட்ல சந்தில இருக்காங்க, பொண்ணு 6 வருஷமா குழந்தை இல்லை. என்கிட்ட வந்தாங்க, அவங்கள்ட்ட ஒரு சேலஞ்சு கேட்டாங்க, ஆண் குழந்தை வந்தா பெண் குழந்தை வந்தா? ஆண் குழந்தை வேண்டாங்க, பாரம்பரியக்காரங்க அவங்க. இங்க இப்ப எப்படி இருக்காங்க, உங்க செல்போன் எண்ணை மாத்துங்கன்னு சொல்லி செல்போன் எண்ணை மாத்தி கடைசியில் 45 வரும்போது ஃபிட் பண்ணாங்க. ஆண் குழந்தை 3 மாசக்காரு, அந்த அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு. எங்கிட்ட வந்தாங்க, அப்புறம் மொட்டையோட முதல்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க வந்து அப்ப நம்ம மலேசியால குழந்தை பிறக்கும்போது வரும்போது நாங்கள் ரிசல்ட் வந்து கொடுத்தோம். அது ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு நான் இப்போ ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன். அந்த கிரெடிட் அவர் தான் ஷேரா. அப்போ அது ஆண் குழந்தை பிறந்துச்சு வரல, அதுக்காக சொல்லுவேன். பெண் குழந்தைய 66ஆம் நம்பர்ல வைங்க அப்படின்றதைய இப்படி. அப்ப நீங்க அந்த எண்களோட நீங்க பழகும் போது அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. இப்ப என்னன்னா இவர் கூட பழகினால இப்ப நான் கார் ஓட்டும் போது எனக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் போய்கிட்டே இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கு, இவன் இருக்கும் அதை இருக்கு. ஐயா பத்தி எல்லாத்தையும் தெரியும். 90ஆம் நம்பர் செகண்ட் சேனல் ஓடுது, 90ஆம் நம்பர் இருக்கும் பார்த்து சார், இவருக்கு செகண்ட் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கியா, இல்லாட்டி இவர் கம்பெனி பிரான்சஸ் வச்சிருப்பாரு. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி நம்பர் போச்சு, 18 போகுது, 81 போகுதுன்னா கொஞ்சம் ஒதுக்கி போயிடுறது. அவன் வந்து இடிச்சாலும் நம்ம போய் இடிச்சாலும் சரி, பள்ளி நமக்கு தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அவரோட பழகினதுனால அந்த எண்கள் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்குங்க. அதான் விஷயம். அது பார்ப்போம். ஃபியூச்சர்ல நம்ம சங்கத்துல சார்பாக அவரை வந்து ஒரு முழு நாள் வகுப்பு எடுக்க சொல்லுவோம். அது இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம், அவருக்கு கட்டண வகுப்பாவே சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க சொல்லிடுவோம். அதாவது அவர் வாங்கக்கூடிய ஃபீஸ்ல ஒரு கன்செஷன் கேட்டு நம்ம சங்கத்தின் சார்பாக செய்வோம். ஏன்னா அவர் செல்போன்லேயே சாஃப்ட்வேர் வச்சிருக்காருங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வச்சிருக்காரு. அந்த சாஃப்ட்வேர் நம்ம போட்டுட்டா அது ஈஸியாக போயிடும். பெயர் எல்லாமே வைக்கிற மாதிரி படிக்க வச்சுருக்காரு. பார்ப்போம். மகிழ்ச்சிங்க. நன்றி ஐயா. வாழ்வுடன். சரி ஐயா. சுந்தரபாண்டி எங்க? சுந்தரபாண்டி வேற யார் போயிருக்காங்க? 3 பாண்டி அங்கங்க போயிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீங்க இருக்க, இவங்க மகளிர் பேசுவாங்க இல்லையா, வந்தோடனே பண்ணி கொடுங்க. அடுத்ததாக இந்த விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா புலவர் வாஸ்து சாம்ராட் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். அவர் கிட்டத்தட்ட 46-47 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர். இந்த வாஸ்து துறையில வாஸ்து வகுப்பு எடுத்திருக்கிறாரு. நம்மை போல் நம்ம தான் சங்கம் வச்சிருக்கோம். அவர் தனி ஒரு மனிதனாக மாதத்தின் 2வது சனிக்கிழமை மதுரை திருநகர் தேர்ட் ஸ்டாப்ல அவர் கருத்தரங்கம் நடத்தியிருக்காரு. ஃப்ரீதான் கருத்தரங்கத்தில் கலந்துக்கலாம். அவரும் இப்ப சில காமராஜர்களை கொண்டு நடத்தியிருக்காரு. நான் அவரோட ஒரு மாதம் கூட விடாம எல்லா மாதத்திலையும் நான் கலந்துருக்கேன், எல்லா மாதத்திலையும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு நான் ஒரு அன்பு தம்பி. அதனால அதே மாதிரி நம்ம கருத்தரங்கத்தை அவர் ஒவ்வொரு மாசமும் அவர் கூட்டுவோம். அவர் அதாவது அவர் உடல்நிலையும் அவரோட மற்ற ஷெட்யூல்லாம் இல்லாம ஒத்துழைச்சு அவர் நம்ம கூட வந்துருவார். வந்து வாஸ்து பத்தில சொல்லுவார் நம்புறோம். இப்ப ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். ஐயா உங்களோட ஜோதிட கருத்துல சொல்லுங்க. உங்களுக்கு அப்புறம் பேச வேண்டிய நபர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதையும் மனசுல வச்சு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. உங்கள்கிட்ட கெஞ்சிதான் கேட்கிறோம். மற்ற உரிமையோட கேட்கலாங்கிறதுனால அந்த உரிமையோட கேட்கிறோம். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. நல்ல கருத்துக்களையும் சொல்லுங்க. எல்லாருமே எங்க இருக்காங்க, நோட் டூ பேனா கூட இருக்காங்க. கண்டென்ட் கொடுங்க. அப்படிதாங்க
ஐயா தயவு செய்து எல்லாத்துக்கும் நோட்டு பண்ண காட்டுங்க ப்ளீஸ். அவங்களுக்கு புரியாத பாருங்க, நோட்டு பண்ண இங்க இருங்க, தயவு செய்து பாருங்க. அதனால நோட்டு பண்ண இருக்காங்க அவங்களுக்கு காட்டுங்க. ஐயா வாங்க, வாங்க. ஆமா ஐயா, ஐயாவுக்கு மரியாதை. ஐயா பாலையா, அவருக்கு ஐயா மரியாதை.